வணக்கம், ராஜபுஷ்பா கிச்சன். இன்றைக்கி ஒயிட் பிரியாணி செய்ய போகிறோம், இல்லை ப்ளைன் பிரியாணின்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும். மட்டன் சிக்கன் பிரியாணியோட எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது இந்த பிரியாணி தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு திராட்சை, 2 கைப்பிடி அளவு நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்து நல்லா நெய்யில் வறுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம், அதையும் இதே மாதிரி நெய்யில் நல்லா முருகலாக நம்ம நல்லா வறுத்து எடுத்து அதையும் வச்சுப்போம். இப்போது அந்த வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுருவோம். இதை கொஞ்சம் பிரித்து கொஞ்சமாக அது சாதத்து மேலே போடுறதுக்காக அங்கே வச்சுட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு அகலமான கொஞ்சம் கனமான நல்லா நான்ஸ்டிக்கு தான் நான் எடுத்துருக்குறேன். நீங்கள் நான்ஸ்டிக்கு இல்லைன்னா குக்கரில் கூட செய்யலாம். நல்லா கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு, நான் சின்ன ஸ்பூனால் ஊற்றுறதுனால நிறையா ஊற்றுற மாதிரி இருக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் சேர்த்துங்க. அதே அளவு கடலை எண்ணெய் இல்லைன்னா டால்டா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு கரண்டி, கடலை எண்ணெய் ஒரு கரண்டி, நல்லா குழிக்கரண்டியெல்லாம் எடுத்துங்க. தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் எடுத்துருக்கலாம். அன்னாசிப்பூ இருந்தாலும் நீங்கள் சேர்த்துங்க. நல்லா சூடானோன்னே, நெய் சூடானோன்னே இது எல்லாத்தையும் அதில் போட்டு தாளிக்கிறோம். நல்லா அழகாக அது நல்லா பொரிஞ்சு வர்றப்போ அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பல்லாரி வெங்காயம் தான், பாதி சின்ன வெங்காயம் போடல, பல்லாரியில் தான் போட்டிருக்கேன். பாதி பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுங்க. போதும், சின்ன வெங்காயமாக எடுத்து அதில் பாதி கட் பண்ணி போட்டுங்க. இப்போ வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் முந்திரி திராட்சை, அதையும் இதில் சேர்க்குறோம். சேர்த்து அழகாக இது கலந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி, நம்ம ஊரெல்லாம் வைக்க வேணாம் அரிசியை. நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா வாசமாக இருக்கும் அது. இதெல்லாம் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன். ஊரெல்லாம் முன்னாடி வைக்க வேணாம். அது கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பே கரெக்டாக 3 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா அலசிக்கிங்க. 3 டம்ளர் அரிசினா நம்ம 6 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதே டம்ளரால் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் 3 டம்ளர் அரிசி, 6 டம்ளர் தண்ணி. இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதில் ஒரு 2 கேரட்டை நல்லா அழகாக சதுரமாக வெட்டி அதில் போடுங்க. போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அரிசி அலசி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போடுங்க. அரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றலாம். தண்ணியை ஊற்றி கொதிச்சோடனே கூட நீங்கள் அரிசியை போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். இப்போ அரிசியை போட்டு நல்லா அந்த நெய்யில் நம்ம ஒரு கிளறி விட்டு, இதை இப்படி கிளறி விட்டோம்னா கொஞ்சம் வதக்கி போட்டால் நல்லா பொலன்னு இருக்கும். அதுக்காக தான். இல்லை சாதாரணமாக தண்ணி ஊற்றி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது நம்ம அளந்து வச்சுருக்கிற எல்லா தண்ணியும் அதில் ஊற்றி உப்பு போடணும். கரெக்டாக நம்ம உப்மாவுக்கெல்லாம் போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி கரெக்டாக உப்பு போட்டுருங்க. தேவையான உப்பை போட்டு நல்லா கலக்கி உப்பை சரி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சோன்னா கொதிக்க ஆரம்பிக்கும். அழகாக 3 கொதி வருது பாருங்கள். அடிக்கடி திறந்து நம்ம செக் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. பாருங்கள், ரொம்ப அழகாக வெந்து வருது. பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த கேரட் கலர் மாறவே மாறாது, ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், தணலை குறைச்சி வச்சுருங்க. 3/4 பாகம் வெந்துடுச்சு. தண்ணி எல்லாமே ஒன்றோட வெந்து எல்லாம் கலந்து வந்ததுனால நம்ம தணலை குறைச்சி வச்சுருங்க. நல்லா அழகாக கொதித்து வருது. இப்போ பாருங்கள், அரிசியில் தண்ணி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கீழே ஒரு தோசைக்கல்லை வைக்கிறோம். இரும்பு தோசைக்கல்லை தான் நான் வச்சுருக்கேன். கீழே வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு நல்லா மேலே மூடி கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அந்த இடிப்பம் பாருங்கள், அந்த கல் அதை மேலே வச்சுருக்கேன் வெயிட்டு. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட, சூடான வெந்நீர் கூட நீங்கள் மேலே வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா அடடா சூப்பரான ஒயிட் பிரியாணி. ரொம்ப அந்த ஜீரக சம்பா அரிசியில் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே நீங்கள் கருவேப்பிலை, மல்லித்தலை, அந்த வெங்காயம்,
அந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். நம்ம விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது மட்டன் குருமா இல்லை மட்டன் கிரேவி, சிக்கன் எதை வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். முட்டை இல்லை நீங்கள் வந்து வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் குருமா வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.